உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பாருங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குளித்தின் மத்தியில பல பாடுகள் மத்தியில நெருக்கத்தின் மத்தியிலையும் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பாருங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் லேவியராகமம் 25, 17, 18, 19 சின்ன வசனம் பயன்படுத்தியா. உங்கள் ஒருவனும் பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நான் உங்கள் தேவனாய கர்த்தர். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்க திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாக குடியிருப்பீர்கள். அருமையான எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியிடம் பாருங்க, ஆண்டவருக்கு ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தீங்கா நினைக்க கூடாது. அவர்களை நம்ம ஒரு அநியாயமா நம்ம குற்றம் சாத்தாத அப்படி ஒரு அநியாயம் செய்யாதபடி தேவனுக்கு பயப்பட பயம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலையும் சிலர் செய்வாங்க, தான் செய்த தப்புக்கும் சரி, அடுத்தவங்க செய்திருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களே காட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க, அடுத்தவங்களே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் அப்படி பண்ணாங்க, இவங்க தான் அப்படி பண்ணாங்கன்னு ஏதாவது ஒரு சம்பந்தம் இல்லாத சில பழிகள் வரும். சிலர் கோர்ட்டு கட்சின்னு சொல்லி அலைகிறாங்க, அடுத்தவங்க மேல பழி போட்டு இதெல்லாம். அதே போல அடுத்தவர்களுக்கு எப்பவும் ஒரு தீங்கு செய்யறது. இன்னும் சிலர் பார்த்தாக்க பிள்ளை சூனியம், மந்திரம் தந்திரம், அடுத்தவங்க அழிச்சு போகணும், அவங்க கைகால் உடையணும், அவங்களுக்கு வழங்காம போகணும், இப்படிலாம் சொல்லி எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணும், அடுத்தவங்களுக்கு புரோகமா மந்திரம் சூனியம் பண்றது. இதெல்லாம் என்ன, அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்க நல்லாவே இருக்க முடியாது. அதே போல தேவனுக்கு பயப்படுற பயம் வேணும், தெய்வ பயம் வேணும். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இடத்துல பாக்குறான், நீதிமன்ற நீ எதை விதைக்கிறையோ அதையே அழிப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல நம்ம நம்ம ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோட நடந்துக்கிட்டா வசனம் சொல்லுது பாருங்க, என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்துல சுகமா குடியிருப்பீர்கள். நீங்க சுகமா இருக்க முடியும். மற்றவர்களும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கோம் நினைச்சாதான் சுகமா இருக்க முடியும். இந்த வருஷம் உங்களுக்கு சுகமா இருக்கும். இந்த தேசத்துல நீங்க சுகமா குடியிருக்க முடியும். பூமி தன் கனியை தரும். நீங்க திருப்தியா சாப்பிட்டு அது குடியிருப்பீங்க. நீங்க சம்பாதிக்கிறது, நீங்க உழைக்கிறது, நீங்க எடுக்கிற முயற்சிகள், நீங்க எப்படியாவது முன்னேறி எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன ஆசீர்வாதத்தை தரும். ஆசீர்வாதமா இருக்க முடியும், செழிப்பா இருக்க முடியும். அதான் பூமி தன் கனியை தரும். விவசாயம் பண்றவர்களுக்கு கனி உண்டாகும், விவசாயம் செழிப்பா இருக்கும். ஆண்டவருக்கு பயப்பட பயம் இருக்கும், மற்றவர்களுக்கு தீங்கா நினைக்க கூடாது. அப்படி இருக்கும் பொழுது தெய்வ பயத்தோட ஆண்டவரை நம்ம பார்க்கிறார் சொல்லி அந்த பயத்தோட மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செய்யும் பொழுது, நன்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை இந்த வருஷம் முழுவதும் சுகமாக நடத்துவாரே. இந்த வருஷம் உங்களை சுகமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வராதபடி ஆசீர்வாதமா இருக்கும். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. சற்று நீங்க யோசித்து பாருங்க, மற்றவர்கள் எடுத்து சொல்லுங்க. பைபிள் எல்லாமே இருக்கிறதெல்லாம் மற்றவர்கிட்ட வாங்கி படிச்சு பாருங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் ஜெபம் பண்றேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஒரு ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒரு ஸ்தோத்திரம், இந்த வசனத்தை கேட்டார் அப்பா, ஒரு ஸ்தோத்திரம், இந்த சத்தத்தை கேட்கிறார் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒரு ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையில கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க, சுகமாக இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யப்பா. ஆண்டவரே, பூமி தான் கனியை தரும் சொல்லிருக்கேன்ப்பா. உமக்கு பயந்து நடக்கும்போது உங்க என்ன ஆண்டவர் அப்பா அம்மை நினைச்சுக்கோ. ஆண்டவர் தீமை செய்யாதபடி விலகும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, சுகமாக இருப்பீர்கள் சொல்லியா. அவ்விதமா அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எஸ்அப்பா சுகமா இந்த வருஷத்துல இருக்க, இந்த தேசத்துல சுகமா இருக்க ஆண்டவரே அப்பா, ஆசீர்வாதமா இருக்க நீர் உதவி செய்ய, எல்லாரும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் கூட கர்த்தாவே ஸ்தோத்திர பிறந்த நாளை சந்திக்கிறார் சிறியவர்கள் பெரியவர்களுக்காக ஜெபிக்கிற எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு இக்கட்டிலிருந்து ஆண்டவர் அப்பா சிக்கப்பட்டவர்களாக கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. தனக்குரியவர்களை இழந்து விட்டு தனக்குரிய ஆண்டவரை பொருளாதாரத்தை ஆண்டவர் அப்பா பொருள்களை ஆண்டவரை இழந்து விட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர சகோதர சகோதரிகளை பெற்றோர்
பெற்றோர்களை இழந்துவிட்டு கண்ணீரோட இருக்கிற முகத்திற்காக ஜெபிக்கிறையா. எல்லாரையும் நீங்க தைரியப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.